ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் மிஸ்ட் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து வராத இஷ்யூவை இல்லாட்டி மிஸ்ட் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து ஒரு மிஸ் கால் ஒன்று வருது. ஸோ நம்ம மிஸ் கால் வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம மொபைலில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டணும். அதாவது டாஸ்க் பாரை வந்து ஸ்க்ரோல் பண்ண காட்டணும். இந்த மாதிரி காட்டாட்டி சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து மிஸ் காலை வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் கொஞ்சம் லோட் ஆகுனதுக்கு அப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கால் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஆப் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் மிஸ்ட் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போட்டு எனேபிளில் இருக்கா அப்படின்றத. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாமே எனேபிளில் இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணிடுங்க. அப்படியே டிசேபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டுமே வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்றத ஒரு மிஸ் கால் ஒன்று கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகுனதுக்கு அப்புறமா இதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் கால் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஆப் ஷோ ஆகும். இல்லாட்டி வந்து ஃபோன் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபோன் அப்படின்ற ஆப் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணுறேன், ஆனால் ஷோ ஆகலை. அப்படி உங்களுக்குமே ஷோ ஆகாட்டி இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ப்ரொசஸர்ஸ் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஃபோன் அப்படின்றது ஆப் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துலையுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம் டிசேபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிட்டோம் நீங்கள் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறனால கூட வந்து இப்படி மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூவை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே வந்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஒரு மிஸ் கால் ஒன்று கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து வராத ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.